ஓம் அகத்தீசாய நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாகை கட்டுறதுக்கான ஜெயநீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ நம்ம இந்த அளவு நாங்கள் செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது நம்ம உருக்கி சாய்ச்ச நாகம். இதுக்கு நாம் என்ன செஞ்சோன்னா கல்லுப்பு, சாப்பாட்டு கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா, அதை 150 கிராம், அதாவது இந்த அளவுக்கு நாங்கள் 150 கிராம் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நாங்கள் 150 கிராம் கல்லுப்பு, அதுக்கு அடுத்து கல் சுண்ணாம்பு, அது ஒரு 150 கிராம், அதுக்கடுத்து நவாச்சாரம், அது ஒரு 150 கிராம். இதை எல்லாத்தையுமே கல்வத்தில் போட்டு தனித்தனியாக பொடி செஞ்சுட்டு அதுக்கடுத்து ஒன்று சேர்த்து பொடி செய்யணும். பொடி செஞ்சுட்டு அந்த கல்வத்தோடு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பனியில் வைக்கணும். அதாவது இரவில் வரும் இல்லையா, அந்த பனியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த பனியில் அது மேலாப்பில் தெளிநீர் தெளிஞ்சு நிற்கும். அதாவது அந்த நம்ம அரைச்ச உப்பு அந்த இதெல்லாம் அடியில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு அது மேலே தெளிநீர் நிற்கும். அந்த தெளிநீரை மட்டும் நம்ம கரண்டி எடுத்து ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கணும். அப்போது நம்ம நாகத்தை உருக்குறோம் இல்லையா, மூசையிலையோ அல்லது நம்ம அடுப்பில் வச்சு உருக்குவோம், மிஷின்லாம் இருக்குது. அந்த மாதிரி உருக்கும் பொழுது இந்த நாகத்துக்கு நம்ம இந்த ஆல்ரெடி சேமித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த நாகத்துக்கு சுருக்கு கொடுக்கணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கு கொடுக்கணும். அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா தெளிநீரையுமே சுருக்கு கொடுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் எந்த அளவு லிங்கம் எடுக்கிறோமோ, அதாவது இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஜாமம் சுருக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற லிங்கத்துக்கு, அதாவது நீங்கள் இப்படி இது மாதிரி ஊற்றி காய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அதோடைய வெயிட்டுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் சுருக்கு கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு ஜாமம் இதுக்கு நாங்கள் சுருக்கு கொடுத்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி அந்த நம்ம அரைச்சி இந்த பனியில் வைக்கிற உப்புகளை முழுசாக, அதாவது எடுக்க அதை கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது முழுசாக கரைஞ்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கோங்க. பனியில் தான் வைக்கணும், வெயில் படாமல் உள்ளே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. பனி வரும்போது, அதாவது இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் மட்டும் வெளியில் எடுத்து வைங்க. காலையில் விடிய நேரத்தில் அதில் தெளிஞ்சிருக்க நீரை பாட்டிலில் சேமித்து வச்சுக்கோங்க. காற்று போகாத அளவு டைட்டாக மூடி வச்சுருங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம நாகத்தை காய்ச்சும் போது, அதாவது நாகத்தை சுருக்கு கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம இதை நாகத்தை எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதை உருக்கி, அதாவது இழுப்பெண்ணெயில் சாய்க்கணும். 27 முறை இந்த மாதிரி உருக்கி சாய்ச்சோம்னா நாகம் சுத்தி ஆகிடும். அதாவது நாகத்தை உருக்கி இழுப்பெண்ணெயை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இழுப்பெண்ணெய் இல்லைன்னா வேப்பெண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி நம்ம சுத்தி பண்ணி அதில் சாய்ச்சது அதை மட்டும்தான் நம்ம இப்போ நம்ம ஜெயநீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜெயநீருக்கு பயன்படும். இல்லைன்னா நீங்கள் சுத்தி பண்ணாமல் பயன்படுத்தினீங்கன்னா புகஞ்சி தான் போகும். நீங்கள் தான் கவனமாக இதை சுத்தி பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும். இழுப்பெண்ணெயில் 27 முறை உருக்கி சாய்ச்சிங்கன்னா இது நாகம் சுத்தி ஆகிடும். சுத்தியான நாகத்தை மட்டும்தான் நம்ம கட்டு கொண்டு போக முடியும். கட்டு கொண்டு போகும்போது சுருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த ஜெயநீர் பயன்படுத்தணும். நீங்கள் கவனமாக இருக்கணும். இதுதான் நாகத்துக்கு சுருக்கு கொடுக்குற முறை. அது மட்டும் இல்லாமல் இந்த நாகத்தை எப்படி சுத்தி பண்ணணுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அடுத்த வீடியோக்களில் நம்ம செஞ்ச வேலைகளையும் நம்ம செய்ய போகிற வேலைகளையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. நன்றி.